நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வியாழன் இரவு 9 மணிக்கு இந்த ஜாஷ்வா டிவியில் அம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க அது ஏதுவாக இருக்கும். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிரசங்கி 3:17. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாய தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். சாலமன் ஒரு நாளைக்கு அப்படியே சேரில் உட்காந்து அப்படியே ஆடிக்கிட்டே ஒரு காரியத்தை அவன் எண்ணுகிறான். அவன் என்ன என்றானா, இயேசு யாருன்னு தெரியுமா, தேவன் யாருன்னு தெரியுமா? இன்றைக்கி தேவன் யார் என்பதை அறியாமல் தான் ஒவ்வொருத்தரும் துணிகரமாக பாவம் செய்கிறாங்க. இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்தீர்க்கிற காலம் இனி இருக்கிறபடியால். வேதத்தில் பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் கண்டும் காணாதவாறு இருந்தார், ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அங்கே வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் இங்கே பிரசங்கியும் சொல்லுகிறார். நீ நல்லதை நினச்சியோ கெட்டதை நினச்சியோ எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல எண்ணங்களையும் செய்கைகளையும் அது எந்ததாக இருந்தாலும் சரி, தேவன் இனி வருகின்ற காலங்களில் நியாயம் தீர்ப்பார். இனி வருகின்ற காலம்னா இனிமேல் கிடையாது. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, 2000 இயேசு பிறந்தே 2000 வருஷம் ஆகுது. இது பிரசங்கி அவர் சொல்கிறது கிட்டத்தட்ட 4000 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சாலமன் சொல்கிறாரு, ஹலோ, இனிமேல் நீங்கள் என்ன நல்ல காரியம் செஞ்சாலும் சரி, கெட்ட காரியம் அது செய்கைகளாக இருக்கட்டும் எண்ணங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி சொல்லிட்டு, அது நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி, சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாயம் தீர்ப்பார். இதை மறந்துடக்கூடாதுங்க. நம்ம மறந்துடவே கூடாது. இன்றைக்கி எல்லாரும் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு, ஆண்டவரே நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னியும், உடனே ஆண்டவர் மன்னிச்சிருவாருன்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது நீங்கள் இரத்தாம்பர சிவப்பான பாவமாக இருந்தாலும் அவருடைய இரத்தம் கழுவி உங்களை சுத்திகரித்து தூய பஞ்சை போல் வெண்மையாக்கும். நீங்கள் எந்த பாவம் செய்யுங்க, எந்த அக்கிரமம் எந்த மீறல் எது செஞ்சாலும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். ஃபஸ்ட்டு இரக்கம். ஆண்டவர் மன்னிச்சிறார் எல்லாத்தையும், ரைட்டு. ஆனால் அதற்கு பின்பு அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும். இது தப்புன்னு தெரியும், இது தவறுன்னு தெரியும், தெரிஞ்சிருந்தும் துணிகரமாக பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் எப்படி சும்மா இருப்பார்? யோசித்து பாருங்க. நீதிமொழிகள் 11:31 என்று நினைக்கிறேன் கடைசி வசனத்தில், தேவன் பூமியிலே நீதிமானை அவனுக்கு நீதி சரிகட்டப்படும், அவனுக்கு சரிகட்டப்படும். நம்ம ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்கிறோமோ அதுதாங்க நம்ம வாழ்க்கையில். நீங்கள் நல்லதை செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டதை நினச்சிங்கன்னா கெட்டது. அவரை விதையை நீங்கள் ஊனிங்கன்னா அவரை செடி தாங்க முளைக்கும். அது போல தான் நீங்கள் நன்மை செய்யுங்க, நல்லது நடக்கும். இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, எனக்கு வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலை, எனக்கு வேலை சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லை. ஏன் சரியில்லை? நாம் சரியாக நடந்திருக்கிறோமா?
நீங்கள் ஒரு ஆளை நீங்கள் கண்ணீர் விட வச்சிங்கன்னா உங்களை கண்ணீர் வெடிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஆளை வைப்பார். மறந்துடாதீங்க. என்னன்னாச்சும் செஞ்சுட்டு ஆண்டவரே மன்னியணும், மன்னிச்சிருவாரா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் ஒரு ஆளை பாடுபடுத்திங்கன்னா உங்களை பாடுபடுத்துறதுக்கு தேவன் ஒருவர் வைப்பார். அது உண்மைங்க. நான் ஒரு ஊழியக்காரரோடு ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்க போயிருந்தோம். அவங்க தன்னுடைய பிரச்சனையெல்லாம் அந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னாங்க. அந்த பிள்ளை சொன்னான், நான் வாலாவட்டியாக இருக்கிறேன், எவ்வளவு சீர்வரிசை, மாப்பிள்ளை வீட்டார் எல்லாம் நாங்கள் செஞ்சோம், கேட்டதெல்லாம் கொடுத்தோம், ஆனால் இன்றைக்கி என் பிள்ளை கண்ணீர் வடிக்கிறார். ஏன்? அந்த ஊழியர் சொன்னார், ஜெபிப்போம், மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் தேவன் அல்லவான்னு ஜெபம் பண்ணிட்டு, ஏம்மா நீ கண்ணீர் வெடிக்கிறதுக்கு காரணம், கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு உங்கள் அண்ணி வந்த பற்றியா, நீ அவளை அளவைத்தி அல்லவா? 5 பவுனு கம்மியாக போட்டு வந்ததற்காக உங்கள் அம்மாட்டா மாட்டி விட்டு உங்கள் அண்ணியை நீ எத்தனை வட்டம் அள வச்ச. இன்றைக்கி நீ கண்ணீர் வடிக்கிறாய். இன்றைக்கி நிறைய நாத்தனாமார்கள் எல்லாம் அப்படிதாங்க. மாப்பிள்ளையுடைய தங்கச்சிமார்களோ அக்காமார்களோ வந்தவளை வேலைக்காரியாக நடத்துவது, குறை சொல்லுவது, சமையல் வேலை செஞ்சு ஒரு வேலைக்காரியிலையும் கேவலமாக நடத்துவது. அவங்க நாங்கள்லாம் சரியாக நடக்கிறோம், அவள் எவ்வளோ கண்ணீர் வடிப்பா, ஏன் என்ன இப்படி வேதனைப்படுத்துகிறாங்க, அது சொத்தை இது சொத்தை, இது சரியில்லை அது சரியில்லை. கடைசியில் அந்த பிள்ளைகள் கல்யாணமாகி போகும் பொழுது அங்கே கண்ணீர் வடிக்கிறார்கள். தேவன் நீதியின் தேவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தப்பு பண்ணாதீங்க, வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க, கை நீட்டி யாரையும் பேசிடாதீங்க, உங்கள் அம்மா அப்பாவை அள வைக்காதீங்க. எத்தனை வீட்டில் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் அள வைக்கிறாங்க, அவங்க சகிச்சுக்கிடுவாங்க, ஆனால் ஒரு நாள் நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கும். ஏன் வியாதி, ஏன் பலவீனம், டாக்டர்கிட்ட போய் ஏன் குணமாகலை, நீங்கள் யாரையோ ஒரு ஆளை அள வச்சிருக்கீங்க, இன்னைக்கு நீங்கள் அழுகிறீங்க. நீதி சரிகட்டப்படும். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் பார்த்துக்கிட்டு ஒன்றும் சும்மா இருக்க மாட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவன் குடித்து விட்டு வாகனத்தை வேகமாக ஓட்டி ஒரு விவசாயியை அடித்து போட்டு விட்டான். அவர் இறந்து போய்விட்டார். இவன் நேராக போய் போலீஸ் அங்கெல்லாம் போய் ரூபாயை கொடுத்து சரி கட்டி, முன்பின் தெரியாத வாகனம் ஒன்று அடிபட்டிலே விவசாயி இறந்து விட்டார். கேஸ் முடிஞ்சிருச்சு. இவன் நிம்மதியாக சந்தோஷமாக அவன் வாழ்ந்து வந்தான். ஆனால் அங்கே அந்த குடிசை வீட்டில் 3 பேர் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. மனைவி ஜெபிக்கிறா, ஆண்டவரே பணக்காரங்க என்ன தப்பு பண்ணலாம், அதெல்லாம் தப்பு கிடையாதா? அவன் குடிச்சிட்டு என் மாப்பிள்ளையை அடித்து போட்டான், இன்றைக்கி எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு யார் இருக்கா, என்னை கவனிக்க யார் இருக்கா? இந்த 2 பிள்ளைகள் அப்பா இல்லாமல் இருக்காங்களே, நீர் உண்மையான தெய்வம் என்றால் நீதி செய்யும். அவனுக்கு துட்டு இருக்கு ஆண்டவரே, அவன் தப்பிச்சுட்டு இன்றைக்கி நல்லா இருக்கான். ஆனால் இன்றைக்கி நாங்கள் இந்த 2 பிள்ளைகளும் அழுது, ஆண்டவரே எனக்கு அப்பா இல்லை, யார் இருக்கா? அப்படின்னா தப்பு இருந்தால் என்ன தப்புனாச்சும் செய்யலாமா? பணம் இருந்தால் என்ன தப்புனாச்சும் செய்யலாமா? நீர் நீதியின் தேவன், நீதி செய்யும். இப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, அவன் ஒரு விபத்திலே மாட்டி கால்களை இழந்து வீல் சேரில் உட்கார்ந்து கண்ணீர் வெடித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, என்ன தப்புனாச்சும் பண்ணலாம், யாரனாச்சும் வாய்க்கு வந்தபடி பேசலாம், எந்த ஊழியக்கார எந்த போதகர்னாச்சும் சட்டையை பிடிக்கலாம், கை நீட்டி பேசலாம், கோர்ட்டில் போடலாம், கேஸ் போடலாம். நினச்சிடாதீங்க. மிரியாம் என்னங்க, மிரியாம் வாழ்க்கையில் குஷ்டரோகம் ஏங்க வந்துச்சு? அவன் தம்பி மோசே எத்தியோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், அதனால் தப்பா? அவள் கேட்டா, ஏன்டா நம்ம ஜாதியில் பொண்ணு இருக்கே, ஏன் நீ அந்நிய ஜாதியில்? அதிலெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை. அதற்கு பின்பு ஒரு வார்த்தையை விட்டா பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசினாராக்கா, ஏன் என்கிட்டலாம் பேசலையாக்கா? ஆண்டவர் பிடிச்சார், மோசே ஆரோன் மிரியாம் எல்லாம் வாங்க. மிரியாம் நெற்றியிலே குஷ்டரோகம். ஊழியக்காரங்களெல்லாம் போதகர்களையும் பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறவங்களெல்லாம் வாய்க்கு வந்தபடி வாட்ஸ்அப்பில் போட்டு பேசிடாதீங்க. தேவன் பார்ப்பார்.
சாம் ஜபதர் அண்ணன் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. ஒரு ஊழியர் விபச்சாரத்தில் விழுந்து விட்டார். உடனே இன்னொரு ஊழியர் பத்திரிக்கையில் அவரை நார் அடிக்கணுன்ட்டு எழுத உட்கார்ந்தார். ஆண்டவர் வந்தார். மகனே, நீ என்ன செய்கிறாய்? ஆண்டவரே, அவன் இந்த விபச்சாரத்தில் விழுந்துட்டான், அதை என் மேகசினில் போடுறேன். போடாத. ஓம் பையன் இந்த தப்பு பண்ணால் போடுவியா? நான் எப்படி போடுவேன்? அதுபோல தான் அவனும் என் மகன், நீயும் என் மகன். அவர் மாற்றிக்கொண்டார் எண்ணத்தை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கூட்டம் போட்டு பேசுறது, டீ கடையில் ஒருத்தர் வீட்டில் அவர் இப்படி, இவர் இப்படி, இவன் இப்படி, அவன் இப்படி, அந்த வேலை நம்மளுக்கு வேண்டாம். அது தேவன் பார்த்து கொள்வார். மற்றவனை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு நீ யார்? நம்ம தேவன் நீதியின் தேவன் என்பதை மறந்து போயிடுறாங்க நிறைய பேர். ஏன் கடைசி காலத்தில் கண்ணீர் வேதனை? உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் நெஞ்சின் வழிகளில் நட, ஆனாலும் எல்லாவற்றிலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அதை மறந்து போயிடறாங்க நிறைய பேர். மறந்து போயிடறாங்க. யார் நாச்சும் என்ன நாச்சும் செய்யலாம், அப்படி தானே? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் நியாய தீர்ப்படைந்தார்கள். தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சாலமன் சொல்றாரு, உமது ஜனங்களை நியாயம் தீர்க்க யாரால் ஆகும்? ஒருத்தராலே முடியாது, தேவன் ஒருவரால் தான் முடியும். ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர். அதனால தான் நீதி செய்கிறவர், அதனால தான் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆபிரகாம் ஒரு தவறு செய்கிறான். சாராள் பேச்சை கேட்டு ஆகாரை திருமணம் செய்கிறாள். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுக்கு பிறகு சாராளுக்கும் குழந்தை பிறக்கிறது. இப்போ ஆகார் சாராளையும் இஸ்மவேலையும் அற்பமாக நினைக்கிறது. அதனால் ஆபிரகாம்கிட்ட முறையிட்ட உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறான், ஒரு துருத்தியில் தண்ணியும் அப்பத்தையும் கொடுத்து வீட்டை விட்டு விரட்டுவதை பார்க்கிறோம். ஒரு பிள்ளைத்தாச்சி பொண்ணு வெளியே அனுப்புகிறோமே, சாப்பாடும் தண்ணியும் கொடுத்துட்டு போன்னு விரட்டுறோமே, அது தப்பு இல்லையா? ஏன் கேத்தூரால் பிள்ளைகளுக்கு மட்டும் நல்ல சொத்து கித்து எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்ச ஆபிரகாம், ஆனால் ஆகாருக்கு மட்டும் ஒன்றும் இல்லாமல் அனுப்புகிறான். பார்த்தீங்களா? தப்பு செஞ்சது ஆபிரகாமும் சாராலும். ஆனால் ஆகாரை அனுப்புவதை பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் ஆகாரையும் இஸ்மவேலையும் ஆசீர்வதித்து பலத்த சாதியாக்குவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்த காரியம் ஆனாலும் யோசித்து செய்யுங்க, அவசரப்படாதீங்க. இந்த அவன் சொன்னான் இவன் சொன்னான் கேட்டுக்கிட்டு தப்பு பண்ணிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நியாயம் செய்யுங்க. வேலைக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுங்க. கீரை விற்கிற பாட்டிகிட்ட போய் ஒரு கீரை கட்டு எவ்வளவுனா 15 ரூபா, 10 ரூபா தான் கொடுப்பேன். அவங்ககிட்ட அந்த 5 ரூபாயை பேரம் பேசாதீங்க. அங்கே பாவுங்க, காலையிலேருந்து மதியம் வர வெயிலில் உட்காந்துருக்குறாங்க, அலையிறாங்க. இந்த 5 பைசாவை அந்த 5 ரூபாய்க்காக அவங்கள பண்ணாதீங்க. அங்கே எவ்வளவோ வீட்டுக்கு நம்ம கணக்கு வழக்கு பாராமல் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருப்போமே, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இந்த பாட்டிகிட்ட அந்த 5 ரூபாய்க்கு தான் பேரம் பேசுவது. 15 ரூபாயா இந்த வச்சுக்கோங்க, 20 ரூபாயா வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க, நல்லா இருங்க. யார் வயிற்றுலையும் மண் அடிக்காதீங்க. அநியாயத்துக்கு பேரம் பேசாதீங்க. என்னத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சகோதரர் தன்னுடைய மனைவிக்கு ஆப்ரேஷன் இன்னைக்கு 20,000 தேவையாக இருக்குது. தன்னுடைய பார்ட்னர்கிட்ட போய் வெள்ளிக்கிழமை போய் எனக்கு என் ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் 20,000 ரூபா வேணும் அப்படின்னு. உடனே அவர் என்ன சொன்னார், நம்ம ஆஃபீஸ் பத்திரத்தை எனக்கு எழுதி கொடுத்துரு, நான் உனக்கு 20,000 ரூபா தரேன். அவர் சொன்னார், அது எத்தனை லட்சம் வரும்?
எழுதி கொடு, உனக்கு ரூபா இப்போ அவர் ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்கு ரூபா வேணும். அவர் சொல்கிறாரு, ஏன் உனக்கு நான் பிறவு தாரேன்ப்பா. கிடையாது. பாருங்க, அநியாயமாக அந்த பத்திரத்தில் எழுதி வாங்கி 20,000 ரூபா கொடுத்ததை பார்க்கிறோம். தேவன் அதை பார்க்கிறார். அது சாபம் அல்லவா? அவர் சந்தோஷமாவா இந்த 20,000 ரூபாயை தந்திருப்பார்? கண்ணீர் வடிக்க மாட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான, யார் வைத்தியம் அடித்து சம்பாதிக்காதீங்க. பிறனுடைய எல்லைக்குரிய மாற்றி போடாதீங்க. அநியாயமாக சம்பாதிக்காதீங்க. அது சாபத்தை கொண்டு வரும். தேவன் நீதியின் தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சிம்சோனுக்கு பாருங்க, அவனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபம். நசரனாய விரதம் எடுத்தவன், ஆண்டவருக்காக பெரிய காரியம், பெலிஸ்தரை இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையிலிருந்து நீக்கலாக்கி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? தெலீலாளின் மடியிலே போய் படுக்கிறான். பலத்தையெல்லாம் இழந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது, வியாபாரம் குறையுது, பணம் டைட்டு, விருத்தி அடையலை, எங்கேயோ தப்பு நடக்குது. அதை அலசி ஆராயுங்க, அதை சரி பண்ணுங்க, விட்டு விடுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ரகசிய பாவத்தை வைத்து கொண்டே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. மறந்து போகாதீங்க. தானியேல் 5:22, பெல்சாத்சாருக்கு ஒரு நியாய தீர்ப்பு. அவன் கோவிலில் உள்ள பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணான். அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு, நீ திராசிலே நிற்கப்பட்டு குறைய கண்டாய். அன்றைக்கு நைட்டு அவன் கொலை செய்யப்பட்டான். எத்தனை பேர் கோவில் தொட்டில் கையை வைக்கிறாங்க, காணிக்க பணத்தில் கையை வைக்கிறாங்க. அதெல்லாம் தப்புன்னு தெரியாதா? யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்துங்கள். கர்த்தருடைய பணத்தில் கையை வைக்காதீங்க, அது சாபம். பணம் கோர்ட்டுக்கும், கேஸுக்கும், போலீஸுக்கும், டாக்டருக்கும், மெடிக்கல் ஸ்டோருக்கும் தான் போய் கொண்டு இருக்கும். வீடு கட்டுவீங்க, அதில் நிலைச்சிருக்க முடியாது. பிஸ்னஸை ஆரம்பிப்பீங்க, மூடுவீங்க. ஏன்னு கேட்காதீங்க. ஆண்டவரை பார்த்து தப்பை நம்ம மேலே வச்சுக்கிட்டு, தேவன் நீதியின் தேவன், மறந்து போகாதீங்க. கர்த்தர் கொடுக்குற பணத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. பணத்தை வீணாக்காதீங்க, தண்ணியை வீணாக்காதீங்க, சாப்பாடை வீணாக்காதீங்க. நிறைய சமைச்சு குப்பையிலையும் மற்றவங்களுக்கும் தூக்கி போடாதீங்க. சிக்கனமாக இருங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உனக்கு துட்டு இருக்க போய் தானே இவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணுறன்னு ஆண்டவர் பணத்தில் கையை வைப்பாருங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 12:10 சாமுவேல், இது தாவீதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. அவன் 7 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க, பிள்ளை சுகவீனமாக இருக்குன்னு. ஆண்டவர் அந்த உபவாசத்தில் அங்கீகரிக்கலை. நீ ஒருத்தனை கொன்று இன்னொருத்த மனைவியை நீ கல்யாணம் பண்ணியிருக்க, அது தப்பு இல்லையா? கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க காரணமாக இருந்தபடியால் அங்கே நியாய தீர்ப்பு வருகிறது. அடுத்தவனுடைய பொருள், அடுத்தவனுடைய சொத்து, அடுத்தவனுடைய மனைவி இச்சிக்காதீங்க. யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. தேவன் ஒருவர் நீதிபரர், மறந்து போகாதீங்க. அனனியா சப்பிரால் சடுதியாக மறிக்கிறியா? அப்போஸ்தலர் 5:3-5 பார்க்குறோம். அவங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி இவ்வளவுதான் வித்தோன்னு பொய் சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட பொய் சொல்லாதீங்க. உள்ளதென்று சொல்லுங்க. ஆமாண்டவரே, இப்படி தான் என்னை மன்னிச்சிருங்க. உள்ளதை ஒத்துக்கோங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தேவன் உங்களை மன்னிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ரோமர் 8:1 ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்போ ஆவியானவரின் வழி நடத்துதல், ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க, அதன்படி நடங்க. நம்மளுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்.
ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்க போக முன்னாடி நீங்கள் போன பாதை, நீங்கள் செஞ்ச காரியம், பேசின காரியம் எல்லாம் சரியா இல்லாட்டி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வாங்குங்க. மறுபடியும் இந்த தப்பை செய்யாதீங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். மல்கியா 1:9 கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள், அவர் நம் மீது இறங்குவார். அவரை நோக்கி இப்பொழுது கெஞ்சுவோமா? தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். தவறுகள், தப்பிதங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எது செஞ்சாலும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இப்போ உங்களுக்கு அதெல்லாம் உணர்த்துறார். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணேன், சின்ன வயசில் நான் செஞ்ச காரியம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சேன், துரோகம் பண்ணினேன், எல்லா ரத்தம், பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லா தவறும் பண்ணேன். ஆனால் இப்பொழுதோ நான் கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்பா கிருபையாய் இறங்கும் என்று கேளுங்க. அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். என்னிடத்தில் வரும் முறை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று தான் சொல்லுகிறார். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. நீ நீதியின் தேவன், நீதி செய்கிறவர், நியாயம் விசாரிப்பவர், சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் அது நல்லவனோ கெட்டவனோ எல்லாருக்கும் நீர் நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறீர். அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து சேமத்தை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இனி துணிகரமாக பாவம் செய்யாதபடி, வேதனை உண்டாக்கும் வழிகளில் நாங்கள் நடக்காதபடி நித்திய ஜீவ பாதையிலே எங்களை நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பஞ்சு பண்ணிட்டானே, இப்படிலாம் பேசிட்டான்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் சொன்னதை நான் சொன்னேன், திருத்திக்கோங்க, தப்பு பண்ணாதீங்க. நம்ம தேவன் நீதியின் தேவன். காட் பிளஸ் யூ.